அதாவது ஒரு பண்டைக்கு ஒரு ஃபேமஸ் ஒரு பகாரி பண்டைக்கு பங்குனி மாசம் சொல்லுவாங்க சந்தனம் வைப்பாங்க மரியாதை நாங்க வேலை செய்வோங்க இல்லன்னு வச்சுக்கா சொல்றியா மாமா எனக்கா மூணு புள்ளிங்க
பரவா பரவா ஏன்னா பரவா இருப்பா கடா கேட்பாங்க டேய் டேய் இது பொட்டப்புடி வந்து தப்பா பேசாதடா நீ வடக்கு ஜடக்குடா ஆமா சொல்லுமா ஏ பப்பனே கம்முனு என்ன ரொம்ப இங்க தான் கூப்பிட்டா ஆ அங்க என்னது போற இல்ல இல்ல அவங்க எங்க அண்ணனுக்கு அடி விழுந்து போச்சு ஃபர்ஸ்ட் அவளை பட்டு வந்துரு. ஏய் சொல்லுமா அவரு எங்க அடிச்சா அடங்குவாருன்னு தெரியுமா அதான் அடிக்கிட்டாரு கழுத்து மேல அடின்றாரு அடிக்கிட்டாரு என்ன வேலை? கழுத்து மேல இப்ப கழுத்து மேல புல் மேல அடிச்சாங்க. இது மாதிரி தான் அடிச்சான். முருகு மேல அடிச்சா உரப்பாக்குதான் ஏய் சொன்னது கேளுங்க ஆ. உரப்பாக்குதான் ஆ கழுத்து மேல அடிச்சா கம்முன்னு ஆகுன்றாரு அதை ஒரு உண்மையில என்ன பண்ணுங்க? அவன் கழுத்து போட்டு தூக்கி வச்சிருந்தா. ஏழை ஐயா. நீ உக்காருண்ணா குட்டி என்னன்னா குட்டி மரியாதை போட்டா குட்டின்னு ஒண்ணு கழுத்து எல்லாத்தையும் ஏமா ஏய் போடா ஏம்மா? கழுத்துல ஒரு அர்த்தங்களம்மா ஆடி ஆடி ஒரே பிளாக் கார்டு உம்முடு இங்க பாருங்க, இது பிள்ளை உழுது. பாரு எங்க போடு அக்காதனுக்குலாம் நீ பிறக்கலையா யாரு? நீனு அரசன் தான் பொண்ணுக்கு. அப்படி செய்ய மாட்டேன் பிறக்கலாம் யா. நான் எதுக்கு பொங்கல் யாரு? என் பவுனு குஞ்சு சத்தியமா தோல் குந்திருங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏன் பவுன் பவுன் இன்னைக்கு என்ன 65,000 ரூபாய் பவுன். 65,000 ஆ. செய்ய சேதாரம் அப்படியே அடங்கிட்டு போட வர யாரு இது? எங்க அப்பா ஒரு ஒப்பரவாளியா? யார பார்த்து எப்போ ஓடியாங்க எங்க குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பமா வாடி. இன்னும் ஒரு வார்த்தை சொன்னா நாக்கை இழுத்து வச்சு அழுத்துவேன் நாக்கு எடுத்து வைக்காரு. குச்சி எடுத்து வைக்காரு. யா. அவன் நல்ல மாதிரி இல்ல ஏய், வாடி, கூப்பிடா. ஏய் கண்ணே இங்க பாரு வாங்க எல்லா பொம்பளைய விட ஆ. இந்த பொம்பளையே ஒரு விதம் ஆமா. நீ எழுந்து விட மாட்டேன். யாரு மாதிரி? ஏய் பையா ஏய் ஏய் பொடுவாடா ஏய், ஏய், கமலா. ஆச்சரிய வாட நம்ம வேலைக்கு போலாம் டேய் டேய் ஏய் யாரா இதமான பொம்பளை சொன்னாலே இல்லையா ஆமா அப்ப எப்படி தெரியுமா எங்க அண்ணன் சொல்றாரு கேட்டு சொல்லுமா? நீ சொல்றது அப்படியே? அது எப்படி வரும் தெரியுமா என்ன? யாரு வீட தேடி போனாலும் ஆமா. கண்டிப்பா போட்டுருவான் சாப்பாடு போடுவோம். ஆமாடா அப்படியே நீ போய் போட்டுருவியா? இல்ல அது கிடையாது 4 பேர் கண்டிப்பா கொடுத்துருவா 4 பேர் போட்டுருவான் ஓ, யதார்த்தமா மனுஷி. ஆமா அப்படி சொல்றாளே கமலவாயா. ஊர் தேடி போனா கூட கண்டிப்பா தண்ணி கொடுத்துருவா ம். தண்ணி பஸ் கொடுத்துருவா அவ தண்ணி குடிப்பா, நான் சுண்ணி குடிப்பேன். வாய் போட்டுருவா ஏய் அதுக்கு பாத்து வாய் போட்டு சாப்பாடு கொடுப்பாடா சொல்லுவியா ஐயோ, 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 ஐயோ. ஏண்டா முனியப்பா ஐயோ, ஏய் முனியப்பா என்னடா ஆச்சு என் வீட்டுக்காரிக்கு ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கேன் சாமி. என்னடா ஆச்சு மாமா, இவ அடிச்சது ஒண்ணு ஏறிக்கிச்சியா? ஒண்ணு ஏறிக்கிது, ஒண்ணு ஏறிக்கிது. அது இன்னொருத்தர் அடி வாங்க பாரு கரெக்டா உட்காரு ஆன்னு சொல்லு ஏய் எப்படா இருக்குது இப்ப ஏய், ஒண்ணு இறங்கிது, ஏறிக்கிது. ஆ ஒரே செய்ய வரும். ஒரே தெரிய வரணும்னா ஆ. எங்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது ஆ, இந்த மந்திரத்தை வச்சு கட்டணியா ஆ. ஒரே சக்கரத்து கீழே ஆயிடுறா நீ மந்திரவாதியா? ஆமா. அது இந்தா. வாயில் போட்டு சாப்பிட்டு வாயில் போடுறான் மக்களை ஓடியா? வாடா. இப்படித்தானே பாட்டாளி மந்திரம் மந்திரம் சொல்லி எதை வச்சு விடுறது? போய் டீ, டீன்னு அடிக்கிறது. ஏடா கொள்ளுவாயினே யா. இப்பயும் உன்னை யார் எடுத்து யாரும் பாக்குறது இல்ல யா. கடிக்கடி வந்துட்டா இப்படி சொல்லியிருந்தவன் எவன் பாக்குவா ஏன்னாச்சுடா? எதுக்குல எந்த கடி இது? ஒரே கடி. மாமா வாங்கி தரேன். வாங்கி தரேன். அவன் என்ன சொல்றான்? மாமா உண்மையதான் சொன்னா சரியா? அங்கேயா இருக்கிறது தம்பி ஒருத்தன் நிற்கிறான். அப்பா, நான் உண்மையதான் கூப்பிட்டேன் உங்க தம்பி நான் கூப்பிட்டேன். தம்பி இங்கே இருக்கிறான். மாமா கபடி. ஏய்! ஏதோ மருதான அடியே கதை கம்பு கம்பு தம்பி வேலை தம்பி செய்யல. நான் கூப்பிடல ராஜா, நீ என்ன கூப்பிட்ட? மாமா உன்னை பார்த்த உடனே மாமா எனக்கு
எனக்கு ஆசை வந்து விட்டது. உன்னை பார்த்தா யாருக்குன்னா லவ் வராது. ஆமா. சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறேன் மாமா. கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறேன். ஆமா. நீ பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்து விட்டது. ஆனா ஒண்ணு அந்த ஆசை கருப்பா வெள்ளைய சிவப்பு என்கிட்ட வந்தா ஒரு சந்தேகம். ஆசை ஆசை இல்ல, கருப்பாக்குதா புழுவாக்குதா பச்சாக்குதா ஆசை அதெல்லாம் கலர்ல தெரியாது, அன்புல தெரியும், பாசத்துல தெரியும். சொல்லட்டுமா? அதுக்கு நீ கொடுக்கணும். என்ன காசாவே மேப்பா நம்ம வீட்டுல காய்ச்சாடா எவ்வளவு நினைச்சா நீ பாத்துடா. ஆமா. ஆகாயத்துல 1000 ஏக்கர் ஒரு அதுக்கு எதுவுமே பெரிய பாடுகாரம் நம்ம முன்ன பிடிச்ச ஆள் என்ன வேலை இருக்குது? நம்ம முன்ன பிடிச்சி ஒரு முன்ன நேரத்துல ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆள் என்ன வேலை இருக்குது? கணக்கெடுத்து ஏரி வேலையில ஓயப்பிலடா ஏரி வேலை கணக்கு வைக்கிற வேலையில அதுல பிடிச்சி எல்லாருக்கும் தங்க கட்டு மேற்கிட்ட போடுறான். பண்ணாதப்பா ஒரு போட்டு வந்துக்குது. ஒண்ணு இஷ்டப்படலாம், நான் கஷ்டப்படலாம். தங்க கட்டு மேற்கிட்ட போடுறான். அவமானம் பண்ணி விடுவாங்க. நான் கூட ஏதோ ஒரு வேலை பண்ணி குடிச்சிருவான்னு பார்த்தா போய் கேவலமா இப்படி உடுத்துட்டியடா. டேய் பாப்பா எப்படியா எப்படிடா? இப்படி நல்லா நான் நல்லா ராகமான் அந்த பொண்ணு எப்படிடா ஆச்சு? பாப்பா ஆடு நீ எப்படி தெரியுமா? குட்டி நாய் பீ கலைச்சு இப்ப நாய் மாதிரி இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன சொல்றா? தங்க கட்டு மேல தங்க கட்டில் மேல் வந்து கிட்ட படுத்தாவே இவங்க வீட்டுலதான் வந்து வச்சுக்க தங்க கட்டில் இருக்கும். கட்டுல அவர் பாடு கொடுத்து வாங்கி வரப்ப படுத்தா ஒரு 1000 ரூபாய் தரணும். என்ன பிச்சைக்கார காசு 1000 ரூபாய் காசு உங்களுக்கு. ஏன்னா 5000 கொடுக்கணும், 5000 கொடுக்கணும். 10,000 கொடுக்கறது ரெடி. காசு கொடுக்குறா என்ன சத்தியமா இருக்குதா? நான் சங்கத்துக்கார செலிபிரேட் அடிச்சாங்க. ஏதா ஓ கடைக்கு வந்துட்டீங்களோ? சரியா சரியா கொடுக்கறது ஒட்டி ஏறோடுங்க கையா. நீ சத்தியமா நீ பொம்மநாடிக்கு போயிட்டு ஊருக்கு போனா காசு கொண்டு தலை சத்தியமா தான் ஊருக்கு போறேன். நானே பிச்சைக்கார பெருமாள் நான் ஓடி
சிம்மிக்கு பதினஞ்சு வாங்குற ஊருக்கு போற காசு கொடுங்க. முதலாளி ஏய் முதலாளி ஆ 10,000 கடன் வாங்கினே அதை கொடுக்குறியா? ஏய் என்ன 10,000 இந்த 10,000 கடன் நீ வாங்குறியா? இல்லம்மா நான் கொடுத்துக்கிறேன். ஓ நீ கொடுத்துருப்பா. சாதாரண பணக்காரனா இங்கே பெருமாளா ஓய் பெருமாளா மாமா தோச்சி காய் வச்சா என்ன வேணும்? என்ன வேணும்? சரட்டு குடிச்சிட்டு ஊருக்கு போலாம் தூச்சி போட்டு அழகா கரண்ட் கூட இல்லாத கேவலமா ஆளா இருக்கிறாங்க குடுத்துரு யார் யாருக்கு சாதாரண பணக்காரனா? ஆமா குடுத்துரு எதுக்கு எல்லாம் கொடுக்கணும்? குடுத்துரு அண்ணா போடுங்க குடு ஆடா அவரே பப்பு போடுங்கடா அடுத்தது அதேடா குடுத்துற ராஜநாத் சாட்சி ஏங்க யா வராங்க போறாங்க சரக்கு குடுன்னு கேக்குறாங்க. அது யாருன்னு கேட்டா வடிவேலு ஒரு படத்துல ஆமா கடன் கொடுக்கலாம் அந்த செருப்புலயே அடின்றாங்க கிட்ட வந்து என்னடா பிரச்சனை? வாங்க. நான் ஊருக்கு போனாக்கா ஊர்ல வந்து ரேஸ்ல கட்ட முடியாது. எனக்கு டாயர் வேணும் கொடுங்க. யார் தானே எடுத்துட்டு போ. டாயர் இல்ல வாகனம் கூட கட்ட முடியாது. வேணே வேணும். தாயாரி மகனை செட்டி போக மாட்டாங்க. ஏய்யா ஓய் தாயெல்லாம் தாயெல்லாம் அவுத்து குடிச்சியா? ஆமா எப்பவுமே நான் வந்து எது கேட்டாலும் சரி இல்ல பெரிய மனுஷக்காரங்க யதார்த்தமா கேட்டா யதார்த்தமா கொடுத்துருவேன். இங்க வா. எங்க கிட்ட வந்து கட்டில் மேல படுத்து வெக்கப்படாமல் தூக்கப்படாமல் துயரப்படாமல் ஏய் 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 முதலாளி என்னையா பிரச்சனை? அப்பனுக்கு கோமணம் கருத்து இது எனக்கு துண்டு கொடு. ஆமாங்க ஆமா அட தாயாரி மகனே ஊருக்கு போறல புதுசா இருக்கு போனோம். என்ன பண்ணா வாங்க அடிக்க பேசுங்க. சொல்லுமா வெக்கப்படாமல் ஆ. வேதனைப்படாமல் என்ன? துக்கப்படாமல் ஏய். என் கட்டில் மேல படுத்து ஒவ்வொரு பின்னா முதலாளி நான் என்ன உரிச்சத கஷ்டப்பட்டு நான் போறேன் முதலாளி எங்க ஊருக்கு போறது ரொம்ப தூரம். சாப்பாடு கட்டி போனோம். ஹாஸ்டல் கொண்டு போன கெட்டு போயிடும். துணியில கட்டி போனா நல்லா இருக்கும். இந்த பாம்பு துணி கூட விட மாட்டாரா? சாப்பாடு ராஜாஜா, சொல்லுடா. அவுத்தா ஆ, 2000 ரூபாய் தரும். ஏய், நான் பிச்சைக்கார காசு. முதலாளி ஆத்துக்குள்ள குளிச்சுட்டு வந்தனா ஆமா. கட்டி போட நானும் மறந்துட்டேன். அந்த சட்டி இங்கே போட்டு ஏய், ஏய், ஏய். தலை சத்தியமா தட்டி போயிட்டா மாற போயிட்டா. திரும்பி எடுத்துட்டு நான் கட்டிக்கிறேன். பாத்துக்கோ. போ. அது மட்டும் கிடையாது மாமா. இந்த கட்டியை தான் அந்த கையில